Hello everyone, I am Manish from VB Infotech Tally. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வெரிஃபிகேஷன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறத என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம். வெல்கம் டு VB Infotech Tally. ஸோ வெரிஃபிகேஷன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட லெட்ஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்க முடியும். எந்தெந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம கரண்ட் இயர்ல யூஸ் பண்ணாத லெட்ஜர்ஸ் யாராரு இருக்காங்க, இல்ல கரண்ட் இயர்ஸ்ல மட்டும் நமக்கு என்ட்ரி வச்சிருப்போம், டிரான்சாக்ஷன்ஸ் மேக் பண்ணிருப்போம், அந்த மாதிரி லெட்ஜர்ஸ் யாராரு இருக்காங்க, இல்லைன்னா பேலன்ஸ் மட்டும் ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் இருக்கும், பட் இந்த இயர் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்காது. இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால டேலியில் எடுத்துக்க முடியும். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே இம்போர்ட்ஸ் போயிட்டு அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் போய்க்கோங்க, இல்லை டேட்டா அனாலிசிஸ் போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், இதை என்ட்ரி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு என்னென்ன காமிக்குது அப்படின்னா ஸோ அக்கௌண்ட் ஸ்கொயர்ட் ஆஃப் டியூரிங் த இயர். ஸோ இந்த இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற லெட்ஜர்ஸ் யாராருன்னு காமிக்குது. ஸோ என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்குள்ள டெப்த்தாக போகும். ஸோ இல்லை ஒரு 2-3 லெஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டும் சரி கிரெடிட்டும் சரி ஈக்குவல் டிரான்சாக்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்க முடியும். அது போக நாட் யூஸ்டுங்கிற லெஜர். ஸோ இந்த லெஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம், அந்த மாதிரி லெஜர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இந்த லெஜர்ஸ் நம்ம என்ட்ரிஸே வைக்கல. இதே மாதிரி கரண்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண லெஜர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இவங்களுக்கு போன வருஷம் க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லெஜர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துக்க முடியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பேலன்ஸ் நோ டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ பேலன்ஸ் இருக்கும், பட் இந்த இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் வச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ எஸ்கேப் கொடுத்தோம் அப்படின்னா வெளியே வந்துட்டு கரண்ட் இயர்ல மட்டும் நமக்கு யாராவது டிரான்சாக்ஷன் வச்சிருக்காங்க, அதாவது 25 to 26 இந்த இயர்ல மட்டும் டிரான்சாக்ஷன்ஸ் யாராவது வச்சிருக்காங்க அதை நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இது கொடுத்தோம்னா நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்காது, பட் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வவுச்சர் டேட் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் யார் என்ட்ரி வச்சிருக்காங்க, எந்த டேட்ல நமக்கு என்ட்ரி போட்டிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு நம்ம F12 கான்ஃபிகரேஷன் நம்ம கான்ஃபிகரேஷன் செட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்லி கரண்ட் கொடுத்துட்றேன். இதில் போயிட்டு F12 கான்ஃபிகரேஷன்ல இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோ நேம் ஆஃப் குரூப்புங்கிறத நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த லெஜர் எந்த குரூப்பு கீழே இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால எடுத்துக்க முடியும். இதே மாதிரி எஸ்கேப் கொடுத்துட்டு ஸோ F7 கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் இன்னொரு கம்பெனிஸ் நம்ம இதே மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்போம், அந்த கம்பெனி நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியும். இங்க டேட்டா அனாலிசிஸ் நியூன் இருக்கு, இந்த கம்பெனி நான் கிளிக் பண்ண அப்படின்னா இந்த கம்பெனிக்கான டேட்டா இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கம்பேர் பண்ணிக்க முடியும். நீங்க டேலியில பேசிக்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட VB Infotech-ஓட கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கத்துக்க முடியும். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வித் சர்டிபிகேட்டோட நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ருபீஸ் 99 rupees வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம பத்தி பார்க்கலாம். ஸோ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு VB Infotech டைப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க் நமக்கு ஓப்பன் ஆகும். இது கொடுத்ததுக்கப்புறம் கோர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டேலி ப்ரீம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்ஸ் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் 99 rupees கோட் ஆட் டு கார்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செக் அவுட்டுங்கிறது கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஸோ டோட்டல் அமௌண்ட் வித் டேக்ஸோட 116.82 இங்கே செக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு மெயில் வெரிஃபிகேஷன் கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு Q&A செஷன் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து VB Infotech சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.